என் தங்கமே, உன்னுடைய மனது எதிர்பார்த்த செய்தி வந்துவிட்டது. என் குழந்தையே, நீ இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாக ஒரு புதிய உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் வருகின்றது. இந்த கருப்பன் சொல்லும் பொழுது அந்த உறவானது யார் என்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக நீ இந்த உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதனால் இன்று உன் கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால், என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னுடைய மனது படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் யாரோ ஒருவரினுடைய துணை வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியான நேரத்தில் ஒரு ஆறுதலை கொடுத்து விட்டார் என்றால் அந்த உறவு போதும் என்று நீ நினைக்கின்றாய். அப்பேற்பட்ட உறவை தேடி தேடி அது கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் அந்த உறவை கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன். அப்பா, இத்தனை காலமும் ஒரு நல்ல உறவை இந்த வாழ்க்கையில் நான் எனக்கு உறுதுணையாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது நடக்காமல் போயிற்று. இப்பொழுது நீயாவது எனக்கு இந்த உதவியை செய்து கொடு என்று சொல்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கு நான் நிச்சயமாக உயிர் கொடுக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உறவை நான் நிச்சயமாக உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். இவர்கள் யார் என்று நீ புரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்வை நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை பெற்று விடுவாய். எப்பொழுதுமே கஷ்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்ற உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே நாம் இப்படியேதான் இருப்போமா என்கின்ற கவலையும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கவலை உனக்குள்ளிருந்து நீங்க வேண்டும். இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் கருப்பன் சொன்ன இந்த புதிய உறவு உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை விட நீ அதனை எந்த அளவில் பெற்றுக்கொண்டாய் என்பதில் எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். என் குழந்தையான நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் கடந்து வந்த பாதைகள் ஏராளம். இத்தனை காலமும் நீ தாண்டி வந்த கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் ஏதாவது ஒரு நிலையில் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீ நிற்கத்தான் செய்கின்றாயே தவிர ஒரு நாளும் விழுந்து விடவில்லை. இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்கும் பொழுது அது நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் உனக்கு அப்படி ஒரு மனதிற்குள் கலக்கம் வந்து விட்டது என்றால் சட்டென்று என் பிள்ளை தன்னுடைய மனதை இந்த கருப்பனின் பக்கம் செலுத்தி விடுவாய். கருப்பன் இருக்கும் பொழுது நாம் பயப்படக்கூடாது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நீ கொண்டு வந்து விடுவாய். இது போதுமல்லவா? இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்துவதற்கு இந்த ஒரு நல்ல செய்தி என் பிள்ளை உன்னை வந்து சேர்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் சொன்னது போல சுற்றியிருந்த அத்தனை கஷ்டங்களையும் கடந்து விட்டு நிற்கின்ற உனக்கு இந்த உறவு மிக பெரிய மருந்தாக மாறும். எத்தனை பெரிய வியாதியாக இருந்தாலுமே சரி என் பிள்ளையே, மருந்தால் குணப்படுத்த முடியாதது கூட ஒரு சிலரினுடைய நல்ல வார்த்தைகள் குணப்படுத்திவிடும். இன்றிருக்கின்ற மனிதர்களுக்கு நோய்கள் எப்படி வருகிறது என்று பார்த்தாயா? உணவு பழக்க வழக்கங்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மனநிலை சரியில்லை என்றால் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும்.
அதாவது அவர்களினுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம் என்று எப்பொழுதும் தன்னை இறுக்கமாகவும் அழுத்தமாகவும் ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் விரைவாகவே அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். அப்படி எப்பொழுது அவர்கள் வாய்விட்டு சிரித்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் மறக்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களின் உடல்நிலையும் சரியாக வரும். இதனை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்ற உறவுகள் நமக்கு ஆறுதலை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள். இல்லை, விட்டு விலகி நின்றால் நீயும் அதை விட்டு விலகிச் சென்று விடு என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். அப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் அல்லவா? என் பிள்ளையே, நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லாமல் நடந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அது வேதனைகளை கொடுத்து விடுகின்றது. இதற்கு மேலும் எப்படித்தான் இதையெல்லாம் நாம் கடந்து செல்லப் போகிறோமோ என்று யோசிக்கின்ற என் பிள்ளை, இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றிட எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரால் உனக்கு நல்லது நடந்தது, யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்பதனை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். அதனால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நான் இனிமேலும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்படியானால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் யார் ஒருவரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ, அதாவது உதாரணத்திற்கு உன் அப்பன் என்னையே எடுத்துக்கொள். நீ கண்ணீரோடு நின்று கொண்டிருப்பாய். உன்னை தேடி வந்த கருப்பன் உன்னிடத்தின் என்ன சொல்வேன்? என் பிள்ளையே, வருத்தப்படாதே, எல்லாம் மாறிவிடும். இந்த சூழ்நிலையும் நிச்சயமாக கடந்து போகும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய். அந்த அளவிற்கு மன வலிமை உனக்கு இருக்கின்றது. இதை ஒரு நாளும் நீ இழந்து விடாதே என்று சொல்லி உனக்கு நல்ல ஆறுதலை நான் எப்படி ஒவ்வொரு முறையும் கொடுக்கின்றேனோ அதுபோலத்தான் என் பிள்ளையே உனக்கான ஆறுதலையும், அதிலும் குறிப்பாக உன்னுடைய கஷ்டம் என்னவென்று கேட்டு உன்னை மேலும் வேதனைப்படுத்தாமல் நேரடியாக உனக்கு ஆறுதலை தருகின்ற ஒரு உறவு உன்னை தேடி வரும். இவர் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதை அப்படியே ஆறுதல் படுத்தும். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்குள் உணர்த்தி காட்டும். நாம் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு மனநிறைவான விஷயங்களை உனக்குள் உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புதிய உறவு வரும் பொழுது என் பிள்ளையே, பழைய உறவை மறக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா? எந்த ஒரு உறவு நல்ல உறவாக உன்னோடு இறுதி வரை பயணிக்கின்றதோ அவர்களை எக்காரணம் கொண்டும் விலக்கி வைத்து விடாதே. அதே நேரத்தில் இது போன்ற விஷயங்களோடு ஒரு புதிய உறவு உன்னை தேடி வருகிறது என்றால் எந்தவித தயக்கமும் காட்டாமல் அவர்களை நீ ஏற்றுக்கொள். என் குழந்தையை, ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, எதிர்பார்ப்புகள் எதுவும் அவர்களிடத்தில் இல்லாமல் அவர்களை நீ உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்கின்ற விதத்திற்கு மாற்றிவிட வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமானால் ஏமாற்றங்களும் அதிகரித்துவிடும். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை பெற்றிட எப்பொழுதுமே நீ மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் ஒருவரின் மீது ஒருவருக்கு எப்பொழுதும் அக்கறையோடும் நடந்து கொண்டோமானால் எந்தவித தேவையில்லாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்காது.
நீ நினைத்ததை விடவும் சிறப்பானது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.